இன்றைய முக்கிய செய்தி. PM கிசான் 23வது தவணை பயனாளிகளுக்கு எப்போது கிடைக்கும்? ரூபாய் 2000 பெற விவசாயிகள் செய்ய வேண்டிய EKYC பணிகள் அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. PM கிசான் திட்டத்தின்படி மத்திய அரசு ஆண்டுக்கு 6000 ரூபாயை தலா 2000 ரூபாய் வீதம் 3 தவணைகளாக தகுதியுள்ள விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறது. அந்த வகையில் எதிர்பார்க்கப்படும் 23வது தவணையானது வரும் ஜூன் மாத இறுதி அல்லது ஜூலை மாத தொடக்கத்தில் விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படலாம் என்று உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் இணையதளத்தில் வட்டமடித்து கொண்டிருக்கிறது. எனினும் தகுதியுள்ள விவசாயிகள் மட்டுமே இத்திட்டத்தின் கீழ் நிதி உதவியை பெற முடியும் என்பதால் விண்ணப்பிக்கும் முன் தகுதிகளை சரிபார்ப்பது அவசியமாகும். அந்த வகையில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு இந்த PM கிசான் சம்மான் நிதி திட்டத்தை மிக சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 6000 ரூபாய் நிதி உதவியானது வழங்கப்பட்டு வருகிறது. இதில் மொத்த தொகையானது ரூபாய் 2000 வீதம் 3 சம தவணைகளாக பிரிக்கப்பட்டு விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு நேரடியாகவே வரவு வைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கடந்த மார்ச் 13, 2026 அன்று பிரதமர் மோடி 22வது தவணையை அசாமில் இருந்து விடுவித்தார். தற்போது 23வது தவணையை எதிர்பார்த்து லட்சக்கணக்கான விவசாயிகள் காத்திருக்கின்றன. இந்த தவணையாவது வரும் ஜூன் மாத இறுதி அல்லது ஜூலை மாத தொடக்க காலத்தில் விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு வந்து சேரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறார்கள். இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை என்பதை விவசாயிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். காரணம், இந்த திட்டத்தில் நிதி உதவியை பெறுவதற்கு EKYC சரிபார்ப்பை முடிப்பது மிகவும் அவசியமாக ஒன்றாகும். அந்த வகையில் EKYC சரிபார்ப்பு செய்யப்படாத விவசாயிகளின் கணக்குகளுக்கு அடுத்த தவணை தொகையாவது வந்து சேராது என்று அரசு ஏற்கனவே தெளிவுபடுத்தி உள்ளது. அதனால் எந்தவிதமான தடங்களும் இல்லாமல் பணம் வங்கிகளுக்கு வந்து சேர முடிந்தவரை விரிவாக இந்த சரிபார்ப்பு பணியை முடித்து விடுவது நல்லது என்கிறார்கள். இதனால் இந்த சரிபார்ப்பை 3 எளிய வழிகளில் செய்து கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறார்கள். முதலாவதாக PM கிசான் அதிகாரப்பூர்வ வெப்சைட்டுக்கு சென்று உங்கள் ஆதார் எண்ணை பதிவு செய்து உங்கள் மொபைல் எண்ணுக்கு வரும் OTP மூலம் சரிபார்ப்பை முடிக்கலாம். இரண்டாவது ஆதார் இணைப்பு ஆகும். ஒருவேளை நீங்கள் மொபைல் எண் ஆதாருடன் இணைக்கப்படவில்லை என்றால் நீங்கள் வசிக்கும் பகுதியில் பொது சேவை மையத்திற்கு சென்று கைரேகையை பதிவு செய்து சரிபார்த்து கொள்ளலாம். மூன்றாவதாக PM கிசான் செயலியை உங்கள் செல்போனில் டவுன்லோடு செய்து முக அங்கீகார தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வீட்டில் இருந்தபடியே சரிபார்ப்பதை முடித்து கொள்ளலாம். இது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான். அதே சமயம் தங்களுக்கான தவணை தொகை என்ன நிலையில் உள்ளது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பும் விவசாயிகள் அனைவருக்குமே இந்த PM கிசான் இணையதளத்தில் உள்ள விவசாயிகள் பிரிவு பகுதிக்கு செல்ல வேண்டும். அங்கு பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ், அதாவது பயனாளிகள் நிலை அல்லது நோன் யுவர் ஸ்டேட்டஸ் என்ற ஆப்ஷனை தேர்வை அழுத்தி உங்கள் பதிவு எண் அல்லது ஆதார் எண்ணை உள்ளிட வேண்டும். அதன் பிறகுதான் கெட் டேட்டா என்ற தவணை பெறுக என்ற பட்டனை அழுத்தினால் உங்கள் தவணை தொகை தொடர்பான முழுமையான விவரங்கள் ஸ்கிரீனில் தோன்றும். இந்த திட்டத்தின் மூலம் கிடைக்கும் நிதி உதவியானது விவசாய நடவடிக்கைகளுக்கும் இதர
குடும்ப தேவைகளுக்கும் விவசாயிகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்பதால் அனைவரும் உரிய நேரத்தில் இந்த இகேஒய்சி சரிபார்ப்பை முடித்து பயன்பெறுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் விவசாயிகளின் எழுந்த சர்ப்ரைஸ், அதாவது நகைக்கடன் பெறுவோரின் எண்ணிக்கை அதிகரித்தபடியே வருகிறது. தங்கத்தின் விலை சர்வதேச மற்றும் உள்நாட்டு சந்தைகளில் தொடர்ந்து அதிகரித்து வரும் சூழலில் விவசாயிகள் தங்களின் விவசாய தேவைகளுக்கான நகை கடன்களை பெருமளவில் நாடி வருகிறது. அந்த வகையில் இந்த புதிய போக்கினால் வேளாண் நகை கடன் சந்தை நாடு முழுவதும் உள்ள 40% மேலான அபரிமிதமான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக கோட்டக் மஹிந்திரா வங்கி தெரிவித்துள்ளது. அதாவது கூட்டுறவு வங்கிகளை தாண்டி வணிக வங்கிகளில் விவசாயிகள் கடன் பெற அதிக ஆர்வம் காட்டி வருகிறார்களாம். இதனால் வட்டி விகிதம் ஆண்டுக்கு 9 முதல் 11% மட்டுமே என்பதால் பிற தனியார் கடன் ஆதாரங்களை விட இது விவசாயிகளுக்கு குறைந்த சுமையை தருகிறது. மேலும் கடனை திருப்பி செலுத்தும் நடைமுறைகளும் மிகவும் எளிமையாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஒட்டுமொத்த நகை கடன்களை 65% கிராமப்புறங்களில்தான் பெறப்படுகிறது என்பது தெரிய வந்துள்ளது. இதில் வேளாண் நகை கடன்கள் எந்த அளவுக்கு கிராம பொருளாதாரத்தை ஊக்கப்படுத்துகிறது என்பதையும் காட்டுகிறது. இதனால் விவசாயிகள் தங்களின் அவசர கால தேவைகளுக்கும் அடுத்த கட்ட பயிர் சாகுபடி செலவுகளுக்கும் இந்த நகை கடன்களை ஒரு முக்கிய ஆதாரமாக கருதப்படுகிறார்கள். அதே சமயம் நிலத்தை அடமானம் வைக்கும் சிக்கலான நடைமுறைகள் இல்லாமல் தங்க நகைகளை மட்டும் வைத்து மிக விரைவாக பணம் பெறுவது அவர்களுக்கு பெரும் நிம்மதியை அளிக்கிறது. தங்கம் விலை உயர்வால் குறைந்த நகைக்கோ அதிக தொகை கிடைப்பது விவசாயிகளின் வாங்கும் திறனை அதிகரித்து உள்ளது. இதனால் அரசு மற்றும் தனியார் வங்கிகள் விவசாயிகளுக்கு தரும் முன்னுரிமை காரணமாகவே வேளாண் நகை கடன் துறை வரும் காலங்களில் இன்னும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி காணும் என்று எதிர்பார்க்கப்படுகிறார்கள். இத்தகைய கடன் வசதிகள் கிராமப்புறங்களில் உள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பெரிதும் உதவியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறார்கள். ஆகையால் பண புழக்கத்தை அதிகரிக்கவும் விவசாய தொழிலை தடையின்றி தொடரவும் இந்த நகை கடன் முறை ஒரு வரப்பிரசாதமாகவே பார்க்கப்படுகிறது. தங்கம் விலை உயர்வு மற்றும் எளிமையான நடைமுறைகள் இணைந்து இந்திய விவசாயிகளின் கடன் பெறும் முறையில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது. இந்த நிலையில்தான் வேளாண் நகை கடன்களை அதிக அளவுக்கு விவசாயிகள் நாடுவதால் அவை 40% மேல் வளர்ச்சி கண்டுள்ளதாக கோட்டக் மஹிந்திரா வங்கி தெரிவித்து உள்ளது. இது குறித்து அதன் சில்லறை வேளாண் மற்றும் நகை கடன் பிரிவு தலைவர் கூறியதாவது, தங்கத்தின் விலை அதிகரித்து உள்ளதால் நகை கடன் பெறுவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்து உள்ளது. முன்பெல்லாம் 40,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை மட்டுமே கடன் பெற்று வந்த நிலையில் இப்போது தங்கம் விலை உயர்வதால் 1 முதல் 2 லட்சம் ரூபாய் வரையிலான கடன் எளிதில் கிடைக்கிறது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.